தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறிவிட்டது. மத்திய அரசு ஒரு மாநில அரசை உங்கள் கட்சியினர் உதவி செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறதுனா தட்ஸ் a சீரியஸ் இஷ்யூ. சர்வதேச அளவிலையும் ஊடகங்களில் முதல் பக்கத்தை பிடித்த செய்தி, இன்டர்நேஷனல் ஹெட்லைன்ஸ். கடந்த 30 ஆண்டுகளாக பாலிவுட்டில் என்ன நடந்துட்டு இருக்கோ அது கடந்த 3 ஆண்டுகள், கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சு. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு மார்ச் 8, 2024 மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை. இடம் ஈஷா யோகா மையம், கோவை. ஆனால் அமீர் அந்த விளக்கமும் கொடுத்துருக்காரு. சுற்றி நடக்கிறதெல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இல்லை, இப்போ நான் அமீர் விஷயத்துலங்க காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. நான் அமீர் குற்றவாளின்னு சொல்லலை. நீங்கள் எப்படி சினிமாவை தாண்டின வார்த்தை உறவுக்கு போனீங்க? இஸ்லாமிய வெறுப்பு, திமுக வெறுப்பெல்லாம் அதிகமாக இந்த இஷ்யூவில் விளையாடுது. நான் மறுக்கவில்லை. அது அரசியல் ரீதியாக கூட அது அவங்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். பொலிட்டிக்கலாக அது அவங்கள காவு வாங்கும். ஏன்னா ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், பிரைம் மினிஸ்டர் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு, உன்னோட மாவட்ட செயலாளருக்கு நோட்டீஸ் போயிருக்கு. டெஃபினட்டாக இந்த தேர்தல் பரப்புரையாக பிஜேபி மாற்றுமையானால் கைது நடவடிக்கைகள் அல்லது நிச்சயமா நெருக்கமானவர்னா அவருக்கு திமுக பொறுப்பு கொடுத்தது சொல்றீங்களா? பொறுப்பு கொடுத்தது மட்டும் இல்லை, ஒருத்தர் கொண்டு போய் அவர் அங்கே அறிமுகப்படுத்தியிருக்காரு. திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட இலகணி துணை அமைப்பாளர். சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அவருடைய நெருக்கம், இவரை கொண்டு போய் அங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார்? இவர் ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்பு குண்டாஸில் கைது செய்யப்பட்டவர். 4-5 வருஷத்துக்கு முன்னால் பாம்பே போலீஸ் ட்ரக் கேஸில் அரெஸ்ட் பண்ணுது. அவர் டைரெக்டாக நெருங்க முடியாது, எவனோ கொண்டு வந்து சேர்க்குறான். அவன் யார்? இந்த கவர்மெண்ட்டில் சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருது ஃபெலிக்ஸ். இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், எந்த உள்நோக்கமும் இல்லாமல் சொல்கிறேன் சத்தியமாக. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம். தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறிவிட்டது. எங்கும் கஞ்சா கிடைக்குது. போலீஸார் சரியான நடவடிக்கை எடுக்கலை. திமுக ஆட்சி காலத்தில் தான் இவ்வளவு போதைப்பொருள் பெருக்கமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுக எல்லா மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க திமுக அரசை கண்டித்து. குறிப்பாக ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் திமுகவில் பொறுப்பில் இருந்தவர், இப்போ நீக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் தொடர்பான வழக்கு ஒரு 2000 கோடிக்கு போதைப்பொருள் சிக்கியிருக்கு. அதில் டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸார் அவரை தேடிட்டு இருக்காங்க. அவர் தலைமறைவாக இருக்கார். இந்த இஷ்யூ பேஸ் பண்ணி தான் அதிமுக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது கடந்த 3 ஆண்டுகளாகவே உண்மையிலேயே தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பழக்கம் என்பது அதிகரித்திருக்கிறது என்பது உண்மை. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு தேசிய சராசரியை வைத்து இதை குறைவு கூடன்னு பேசுகிறத விட நம்ம கண்ணை திறந்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். மீடியாவில் வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் விகடன்லாம் ரொம்ப டீட்டெயில்டு கவரேஜஸ் இருக்குது உங்களுக்கு. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷைலேந்திர பாபு டிஜிபியாக இருக்கும்போது ஆப்ரேஷன் கஞ்சா 1, 2, 3, 4 வரைக்குமே போச்சு. இந்த புழக்கம் மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பீரியடில் இல்லாத ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்ன்றது இந்த கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு கஞ்சா மற்றும் இதர போதைப் பொருட்கள் பழக்கம் என்பது ரொம்ப அதிகமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா விவரமறிந்தவர்கள் சொன்னது பஞ்சாப் மாதிரியான சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் வர தொடங்கி இருக்கிறது என்பது விவரமறிந்தவர்களுடைய ஒரு எச்சரிக்கையாகத்தான் அது இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஜாஃபர் சாதிக்கோட அந்த கைது என்பது அந்த இஷ்யூ, அந்த டெவலப்மெண்ட்ன்றது அதற்கு உரம் சேர்ப்பது போல அமைந்திருக்கிறது. மெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விதமான போதைப்பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் அது கணிசமான அளவு கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவிலேருந்து நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக அந்த 2 நாடுகளும் தொடர்ந்து இந்திய அரசுக்கு தகவல்களை அனுப்பி வந்தன. அமெரிக்காவோட என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரக் ஏஜென்சி அதான் உலகம் முழுவதும் போதைப்பொருள் எங்கே இருந்தாலும் அவங்க தான் கண்டுபிடிக்கிறது. அவங்களுக்கு தான் அந்த நெட்வொர்க் அவங்களுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க கொடுத்த டிப் ஆஃப் தான் வெஸ்ட் டெல்லியில், மேற்கு டெல்லியில் 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃபுட் எக்ஸ்போர்ட் யூனிட், இந்த தேங்காயெல்லாம் துருவி விற்கிற அந்த இதில் இந்த போதைப்பொருளை உற்பத்தி பண்ணுறாங்கன்னு சொல்லி ரெய்டு பண்ணி கிட்டத்தட்ட 75 கோடிக்கான பொருட்கள் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டன. 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் அவங்க கொடுத்த டிப் ஆஃபில் தான் 10-15 நாட்களுக்கு முன்பு நம்முடைய ஜாஃபர் சாதிக் திமுகவில் அயலக பிரிவில் தலைவராக இருந்தார். சினிமா இண்டஸ்ட்ரீஸில் அவருக்கு ரொம்ப லிங்க் இருந்தது. முதலமைச்சர் குடும்பத்துடன் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், அந்த படம் ஒன்று மங்கைன்ற ஒரு படம், அந்த டீசர் விழாவில் கூட அவர் கலந்து கொண்டார். அவங்க கிருத்திகா உதயநிதி கலந்து கொண்ட நிகழ்ச்சி. ஸோ இந்த தகவல்கள் வெளியில் வந்தோடனே இதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் கலர் வர ஆரம்பிச்சது. அப்புறம் திமுகவுடைய ஒரு மாவட்ட செயலாளர்
இப்போ லோக்கல் ஃபங்க்ஷனரி ஒரு கவுன்சிலர் அவருடைய ஆஃபீஸில் ரெய்டு, அங்கே தான் அந்த டெலிவிஷன் கேமராமேனை ஒருத்தனை போட்டு அடித்தது, இந்த விஷயங்கள் வந்தோன்னா இதன் தொடர்ச்சியாக எடப்பாடி அதிமுக வந்து போதைப்பொருள் பழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாகிடுச்சுன்னு அவங்க மாநிலம் தழுவிய அளவில் நேற்று பல மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்லி வந்து மோடியோட பிரைம் மினிஸ்டரோட நேற்றைய ஸ்பீச்சில் அவர் வந்து தமிழ்நாடு வந்து ட்ரக் பெட்லிங்கில் போதைப்பொருள் பழக்கத்தில் ஆளும் கட்சியின் ஆதரவுடன் அது நடக்கிறது, ஆட்சிக்கு வந்தால் யாரும் தப்ப முடியாது, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் சொன்னோன்னா மோடியோட உரையில் வந்து வழக்கமாக குடும்ப அரசியல் ஊழல் இதுதான் இருக்குன்னு பார்த்தா போதைப்பொருள் பழக்கத்துக்கு மாநிலத்தை ஆளக்கூடிய ஆளும் கட்சியின் உதவிக்கரங்கள் இருக்கின்றன என்ற குற்றச்சாட்டு நேற்றைக்கு மோடியோட ஸ்பீச்சில் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக பார்க்கப்படுது. டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் ஏடிங் தி ட்ரக் பெட்லர்ஸ். அஃப்கோர்ஸ் அது திமுக தரப்புலேருந்து பதிலும் வந்தது. ஆகவே இந்த ஒரு இஷ்யூ வந்து இப்போ எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலுக்கு முந்தின தமிழக அரசியலில் இது ஒரு நெரேட்டிவாக செட் ஆகுது. திமுகவுக்கு எதிரான ஒரு மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டாக இந்த போதைப்பொருள் விஷயம் வந்து, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அந்த ஒரு தேர்தல் நெரேட்டிவ், எலெக்ஷன் நெரேட்டிவ் பரப்புரையாக இன்றைக்கி வந்து அது உருவெடுத்து கொண்டு இருக்கிறது. வெரி சீரியஸ் இஷ்யூ. ஏன்னா நீங்கள் மோடியோட ஸ்பீச்சில் இந்த விஷயம் வர ஆரம்பிக்குதுன்னா அதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா மோடின்றது தனிநபர் அல்ல, நாட்டின் பிரதம மந்திரி. ஒரு மாநில அரசை, மத்திய அரசு ஒரு மாநில அரசை நீங்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு உதவி செய்கிறீர்கள், உங்கள் கட்சியினர் உதவி செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறதுனா தட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ. நாடு தழுவிய அளவையும் சர்வதேச அளவிலையும் ஊடகங்களில் முதல் பக்கத்தை பிடித்த செய்தி, இன்டர்நேஷ்னல் ஹெட்லைன்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக்கிங்க, ஃபெடரல் கவர்மெண்ட் அட்டாக்கிங்க ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டுன்னு ஏதோ ஒரு நியூஸில் கூட நான் பார்த்தேன், ஒரு ஃபாரின் நியூஸ் பேப்பரில். வெரி சீரியஸ் இஷ்யூ. தேர்தல் நேரத்தில் இதை வந்து எப்படியாவது ஒரு பெரிய பொருளாக்கி திமுகவுக்கு எதிரான தன்னுடைய பிரச்சாரத்தை இன்னும் மோசமான லெவலுக்கு கொண்டு போக வேண்டும் என்று பிஜேபி விரும்புவது தெளிவாக தெரிகிறது. இந்த ஜஃபர் சாதிக் விஷயம் என்பது ஒரு சீரியஸ் டெவலப்மெண்ட். அதாவது இத்தகைய நபர்கள் பவரில் வரும்போது யாரோ வந்து சேருவான். பட் அவன் ஏற்கனவே அவனோட பேக்ரவுண்டு தெரியும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் திருட்டு விசிடி வழக்கில் குண்டாஸில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மகாராஷ்டிரா போலீஸ் அவரை வந்து 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு அவரும் அவருடைய தம்பியும் வந்து இதே போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்திருக்கிறது. ஹிஸ்ட்ரி ஷீட்டர். இப்போ இவ்வளோ தூரம் வந்து அவரால் வந்து கட்சியில் ஒரு பொறுப்பு வாங்க முடியுது. முதலமைச்சர் ஃபஸ்ட்டு ஃபேமிலி வரைக்கும் போய் தொடர்புகளை ஏற்படுத்த முடியுது. சங்கர் ஜிவால் கமிஷனராக இருக்கும்போது சிட்டி போலீஸுக்கு ஏதோ ஒரு நிறைய சிசிடிவி கேமராஸ் கொடுத்தாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. எந்த அளவு உண்மை தெரியல. அன்கன்ஃபார்ம்ட் ரிப்போர்ட்ஸ் சே தட் சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய 15% ஆஃப் கேமராஸ், தட் இஸ் தமிழ்நாடு போலீஸ் ப்ரொக்யூர் பண்ண 15% ஆஃப் கேமராஸ் வந்து அவர் கொடுத்ததுன்றாங்க. தி சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஜிவால்கிட்ட அவர் பரிசு வாங்குகிற ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அப்போ ஒரு நபர் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஃபஸ்ட் ஃபேமிலி டிஜிபி லெவலுக்கு அவரால் பெனிட்ரேட் பண்ண முடியுதுன்னா இட்ஸ் எ சீரியஸ் இஷ்யூ. மோடி நேற்று பேசியதன் பிறகு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த விவகாரத்தை பிஜேபி வரும் தேர்தல்களில் ஒரு பிரதான அஸ்திரமாக திமுகவுக்கு எதிராக பயன்படுத்தும் என்பது கண்கூடாக தெரிகிறது. திமுக நீங்கள் சொன்ன மாதிரி திமுக தரப்புலேருந்தும் பதில் சொன்னாங்க. அதாவது RS பாரதி கூட சொன்னார், குஜராத் தான் அதிகமான போதை பொருள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. குஜராத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம அப்படி சொல்ல முடியாது தமிழ்நாட்டுன்ற மாதிரி வாதங்கள். டெஃபினட்டாக வந்து நம்ம தமிழ்நாடு வந்து குஜராத்தோட ப்ராப்ளம் என்னென்னா, குஜராத்தோட அந்த சி போர்ட் இருக்கு இல்லையா, போதைப் பொருள் வெளியிலேருந்து வர்றது இங்கேருந்து வெளியில் போகிறது ரெண்டுமே யாரோட தோல்வியை காட்டுதுன்னா மத்திய அரசோட தோல்வியை தான் காட்டுது. ஏன்னா போர்ட்டு பூரா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல், மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோல், விமான நிலையங்கள் அவங்களோட கண்ட்ரோல், லேண்ட் பார்டர்ஸ் வழியாக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஞ்சாப்லலாம் போகுதுனாலும் அதுவும் மோடி கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல். பிடிக்கிற ரூட் அதிகமாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான். இந்தியா பூராவே இந்த பிரச்சனை இருக்குது. பிடிக்கிறதுன்றது வந்து ஹார்ட்லி 5% ஃபிலிக்ஸ். இந்தியாவுக்குள்ளே வர போதைப் பொருளில் மாற்றுறது 5% தான் மாற்றுது. 90 to 95% மாற்றுறதே கிடையாது. நீங்கள் இதை எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து கண்கூட நம்ம பார்க்குறோம். டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அஸ் அ ஜேர்னலிஸ்ட் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் இதை இப்போ இது வந்து ஒரு 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 ஸ்டோரியாகவே பண்ணலாம். கடந்த ஆண்டுகளில் வந்திருக்கிறதுலேருந்து 3 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது அல்லது 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது, அப்படி ஒரு யாட்ஸ்டிக் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பழக்கம் வந்து பள்ளிகள் கல்லூரிகளில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்திருக்குது. குறிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், அதாவது காலேஜ் லெவலில் இருந்த பழக்கம் பள்ளிகள் வரையில் போயிருக்குது. நகரங்களில் இருந்த பழக்கம் சிறுநகரங்கள் வரையில் கூட வந்து இன்றைக்கி வந்து இந்த போதை பழக்கம் என்பது போய்கொண்டிருக்கிறது.
இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த சில ஆண்டுகளில் 3 ஆண்டுகள் ஒரு விஷயம் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த பப்ஸு, இந்த நைட் லைஃப், இந்த ரேவ் பார்ட்டிஸு இதெல்லாம் வந்து சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து மிக அதிகமான அளவுக்கு வந்து கடந்த சில ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் உருவாகி இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த போதைப் பொருட்கள் புழங்குவதற்கான ஃபெர்டைல் கிரவுண்ட். இதோட மார்க்கெட் எதுன்னு கேட்டிங்கன்னா, ரேவ் பார்ட்டிஸு, பப்ஸு, நைட் கிளப்ஸு, ரெஸ்டோ பார்ஸ்னு சொல்கிறாங்களே அது, பல்கலைக்கழக மாணவர் விடுதிகள், கல்லூரி விடுதிகள், இங்கெல்லாம் வந்து இது பரவலான அளவில் வந்திருக்கு. இத்தகைய தொழில்களில் ஈடுபடுறவங்க இந்தியா பூரா இல்லை உலகம் பூரா இருக்க யூனிஃபார்ம் பேட்டர்ன் என்னென்னா, கட்சிகள்கிட்ட அவங்க தொடர்பை ஏற்படுத்திப்பாங்க, சினிமா துறையில் அவங்க பெரிய அளவில் கான்டாக்டை ஏற்படுத்திப்பாங்க. இதற்கான தோதாக இருக்கக்கூடிய தொழில்கள் இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காஃபி பார்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, பார்ஸு இதை ஓப்பன் பண்ணுறதுன்றது மூலமாக தான் அந்த மூமெண்ட் அங்கே போகுது. இது யூனிவர்சல், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய. குறிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இவர்களுடைய ஊடுருவல் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. கடந்த 30 ஆண்டுகளாக பாலிவுட்டில் என்ன நடந்துகிட்ருக்கோ அது கடந்த 3 ஆண்டுகள், கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த பணம், கொள்ளையடிக்கிற பணம் முதலீடு செய்வதற்கு சினிமா துறை ஒரு ஏற்ற துறை. 2வது, சினிமா பிரபலங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு இந்த ட்ரக் ஹேபிட் ஏற்படுத்தப்படும், அவர்கள் மூலமாக மற்ற கிளையண்ட்ஸுக்கு போகும். அப்படி தான் பாம்பேயில் வந்து சுஷாந்த் சிங்னு ஒரு ஆக்டர் இறந்து போனாங்க கடந்த ஆண்டு. அந்த இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்டு ட்ரக்ஸ். அந்த ஆக்ட் தெளிவாக சொல்லுது, NDPS ஆக்ட், நர்காட்டிக்ஸ் ட்ரக்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரியான போதைப்பொருள் தொழிலில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கிறவனோட நீங்கள் எந்த வர்த்தக உறவில் இருந்தீங்கனாலும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தீங்கனாலும் நீங்களும் வந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தான் வைக்கப்படுவீர்கள். சிலருடைய பெயர்கள் சினிமா துறையில் இன்று அடிபடுகின்றன. அவர்கள் வந்து அவரோட வந்து சினிமா ரீதியிலான தொடர்பில் மட்டும் அவர்கள் இருந்திருப்பார்களே, ஆனால் அது பெரிய அளவில் பிரச்சனையாக வருமா நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர்களுடைய முதலீட்டில் எடுக்கப்பட்ட படத்துக்கு ஒருவர் டைரக்டராகவோ அல்லது ஒருவர் அதில் வந்து ஒரு நடிகராகவோ நடிச்சிருந்தாருன்னா பெரிய அளவில் பிரச்சனை வர வாய்ப்பில்லை. வரும் அப்பயும், பட் தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் அவருடன் வேறு வர்த்தக உறவில் பார்ட்னராக சேர்ந்து, முறையாக கையெழுத்து போட்டு பார்ட்னராக சேர்ந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப்பு அல்லது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அல்லது IPO இஷ்யூ பண்ணுற அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தீங்கனாலும் NDPS ஆக்ட் படி, இந்த போதைப்பொருள் தடுப்பு சட்டப்படி, தட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ. சினிமா துறையில் இது ஒரு பெரிய தாக்கத்தை நாடு முழுவதும், இந்தியா பூரா, குறிப்பாக பாலிவுட்டில் இருந்தது, இன்றைக்கி தமிழ் திரையுலகிலும் வர ஆரம்பித்திருக்கிறது என்பது தான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. இயக்குனர் அமீர் வந்து அவர் கூட சேர்ந்து சில பிஸ்னஸ்லாம் பண்ணுறதாக வெளிப்படையாக ப்ரெஸ் மீட் வச்சுலாம் அந்த காஃபி ஷாப்ஸ்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் அமீர் வந்து அந்த விளக்கமும் கொடுத்துருக்காரு. சுற்றி நடக்கிறதெல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, கூடிய சீக்கிரம் அதுக்கான விளக்கங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை, இப்போ நான் அமீர் விஷயத்தில்ங்க, இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. நான் அமீர் குற்றவாளின்னு சொல்லலை, பட் நீங்கள் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் NDPS ஆக்ட், நர்காட்டிக்ஸ் ட்ரக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட், ரொம்ப டஃப், ரொம்ப கடினமான ஒரு சட்டம் அது. உங்களுக்கு அந்த சட்டப்படி வந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடக்கூடிய ஒரு நபருடன் நீங்கள் ஏதாவது வர்த்தக உறவு, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தீங்கன்னா நீங்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவீர்கள். நீங்கள் அவர் தெரிஞ்சிருக்கு தெரியாதுன்றதும் இம்மெட்டீரியல். இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ்னு சொல்லுவாங்க. அடிப்படையில் நீ ஒருத்தனோட பார்ட்னராக போகிறான், அவன் என்ன தொழில் பண்ணுறான்னு உனக்கு தெரியாதுன்றது சட்டத்தின் முன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில் அல்ல. அமீர் குற்றவாளி என்று நான் சொல்லவில்லை, நிச்சயமாக சொல்லவில்லை. பட் நீங்கள் இந்த நபரோடு சேர்ந்து நீங்கள் சினிமாவை தாண்டின வர்த்தக உறவில் இருந்திருக்காரு. நீங்கள் எப்படி சினிமாவை தாண்டின வர்த்தக உறவுக்கு போனீங்க? உங்களுக்கும் அவருக்குமான உறவு வெறும் சினிமா சம்பந்தப்பட்டதாக மட்டும் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமாக்காரன் வரான், ப்ரொடியூசர் எவனோ வரான், படம் எடுக்கிறான், அது எப்படி சம்பாதிச்ச பணம்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு சினிமாக்காரர் என்பவர் அவன் இஸ் பேசிக்கலி அன் ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து ஒரு கிரியேட்டிவ் பர்சனு. முதலீடு போடுறாங்க, ஒரு படத்தை அவர் இயக்குறாரு, அதுக்கு ஒரு அமௌண்ட் அவர் ஊதியமாக வாங்கிக்கிறாரு, அல்லது அந்த படத்தில் அவர் நடிக்கிறாரு, அதுக்கு ஒரு அமௌண்ட் அவர் சம்பளமாக வாங்கிக்கிறாரு. அதோட மட்டுமே அந்த உறவு போயிடுதுன்னா பிரச்சனையே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் நீங்கள் அதை தாண்டி பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்ன்றது இட்ஸ் சீரியஸ். நான் இதை என்ன சொல்கிறேன்னா, ஃபிலிக்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், சட்டம் எப்படி பார்க்கும்னு நான் சொல்கிறேன். NDPS ஆக்ட் இதை எப்படி பார்க்கும்?
ஜாஃபர் சாதிக்கோடு அமீருக்கான உறவு ஏதோ 2-3 தொழில்களில் அவங்க ஈடுபட்டிருக்காங்கன்னா என்டிபிஎஸ் ஆக்ட் படி அது இஸ் அ சீரியஸ் இஷ்யூ. என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஆனால் இதில் ஒரு விஷயம் நடக்குது, இஸ்லாமிய வெறுப்பு, திமுக வெறுப்பெல்லாம் அதிகமாக இந்த இஷ்யூவில் விளையாடுது. அது நான் மறுக்கவில்லை. அது இஸ்லாமோஃபோபியான்றது ரொம்ப அதிகப்படியாக அவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இதை வந்து பெருமாள் ஆக்கிறதுனும் இல்லை, அந்த மாதிரி ஊதி பெரிதாக்குவதும் நடக்குது. திமுக மீது மற்ற வெறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், மற்ற விஷயங்களை கோபத்தில் இருக்கவங்களும் இதை பெருசுப்படுத்துகிறாங்கன்னா அதிகமாக அதாவது பெருசுப்படுத்த வேண்டிய விஷயந்தான் இது. ஆனால் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாங்க, அது தவறு. பட் இதில் நிறைய இஷ்யூஸ் வந்து இப்போ நீங்கள் எப்படி ஒருவரால் அங்கே போய் வந்து சிஎம் ஃபேமிலியோட பெனிட்ரேட் பண்ண முடியும், சிஎம் ஃபேமிலிக்குள்ளே எப்படி போக முடிஞ்சுது, எவனோ வந்து ஃபோட்டோ எடுக்கிறான்னு சொல்ல முடியாது. நீங்கள் நான் இப்படி கேட்குறேன் உங்களுக்கு, திஸ் இஸ் எலெக்ஷன் டைம். எடப்பாடி இன்றைக்கி சிஎம்மாக இருந்து இன்றைக்கி அவரோட மகனோட இந்த மாதிரியான ஒரு நபர் வர்த்தக உறவில் இருந்திருந்தால் திமுக அதை எப்படி கையாண்டு இருக்கும்? அவங்க அது பெரிய அளவில் தான் இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க. அதுதான் இப்போ இருக்க பிரச்சனை. சரி, இந்த பிரச்சனைக்கு இது 10 நாளாக இது ஓடிட்டுருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு கிடைத்த தகவல், டெல்லியில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர் சொல்கிறது, என்சிபி வந்து இந்த கடந்த 2 வாரத்துக்கு மேலே அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து தான் அவனை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த கேஸ் மூவ் ஆகவே இல்லை. என்சிபி இட் செல்ஃப் இஸ் க்ளூலெஸ்ன்றாங்க. அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கேஸில் இது வரைக்கும் போக முடியல. இது வரைக்கும் வந்து நோட்டீஸ் ஒட்டினாங்க, அந்த வீடை சீல் வச்சுருக்காங்க, ஜாஃபரோட வீடை. ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல் வந்து டிஎம்கேல ஒரு மாவட்ட செயலாளருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்குதா, அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட், நமக்கு அது ஆதாரம் கிடையாது கையில். என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கேஸ் வந்து 15 நாளாக வந்து அப்படியே தேங்கி கிடக்குது, மூவ் ஆகலை. கண்காணிப்பு வளையத்தில் அவங்க குடும்பம், வீடுகள் எல்லாமே அது இருக்கும். இந்த மாதிரி ஒரு நபர் வந்துடுறாருன்னா, ஏன்னா அவர் 2000 கோடி பெருமானம் உள்ள இந்த ட்ரேடை பண்ணியிருக்காரு, 75 கோடிக்கு பிடிச்சிருக்காங்க, 3 பேர் ஆல்ரெடி அரெஸ்டடு, இவர் மேலே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ஏர்போர்ட்டெல்லாம் அலர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த ஃபேமிலி வந்து வளையத்துக்குள்ளே வந்திருக்கும். ஆனால் அதை தாண்டி எதுவுமே இன்றைக்கி நகரில் 10, 15, 12 நாள் ஆகுது. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை, அதாவது எதுவுமே வந்து பெரிய அளவில் மூவ் ஆகலை. அது என்ன சொல்கிறாங்கன்னா, என்சிபி வந்து திஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அது அவங்களுக்கு தெரியல. என்சிபியால் வந்து ஒரு லெவலுக்கு மேலே இந்த கேஸை இப்போ கொண்டு போக முடியல. மேபி வரும் நாட்கள் அது தெரியலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று மோடி இதை பேசினது இதுக்கு முக்கியத்துவத்தை கூட்டியிருக்கு. வழக்கமான இப்போ ஃபேமிலி பாலிட்டிக்ஸு, ஊழல், எங்கள் ஸ்கீமை திருட்டான், ஸ்டிக்கர் ஒட்டிட்டான், அது ஃபைன், அது சாதாரணமான யூஸ்வல் ஸ்டஃப். அது போதைப்பொருள் கடத்தலுக்கு வந்து ஆளும் தரப்பே, மாநிலத்தை ஆளும் கட்சியை வந்து உதவி செய்துன்ற குற்றச்சாட்டை ஒரு தேசத்தோட பிரதம மந்திரி பேசும்போது, அது அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தாலும் இட்ஸ் அ சீரியஸ் சார்ஜ். பிரைம் மினிஸ்டர் பேசுகிற போது நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. ஆகவே இந்த இஷ்யூ ஒன்று மட்டும் தெரியுது ஃபிலிக்ஸ், இந்த இஷ்யூவை பிஜேபி திமுகவுக்கு எதிராக வரும் தேர்தலில் நெரேட்டிவாக கட்டமைக்க போகிறாங்கன்றது தெரியுது. இவர்கள் கண்டிப்பாக பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் தான் திமுக இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள், இந்த இந்த போதைப்பொருள் பழக்கம் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்து தமிழ்நாடு 16வது இடத்துல இருக்குது, 18வது இடத்துல இருக்கலாம், பெருமை பேசுகிறதுல ஒரு அர்த்தம் கிடையாது. நம்ம கண்ணு முன்னால் பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து இது ஒரு சீரியஸ் ப்ராப்ளமாக இன்றைக்கி தமிழ் சமூகத்தில், தமிழ்நாட்டோட பொது வாழ்க்கையில் போதைப்பொருள் பழக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்று உருவெடுத்து கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. அதோட சீரியஸ்னஸ் புரியாமல் அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னா, அரசியல் ரீதியாக கூட அது அவங்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். பொலிட்டிக்கலாக அது அவங்கள காவு வாங்கும். ஏன்னா ஒருத்தன் மாட்டியிருக்கான், பிரைம் மினிஸ்டர் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு, உன்னோட மாவட்ட செயலாளருக்கு நோட்டீஸ் போயிருக்குது. அவங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்பொழுது வந்து இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ. பொலிட்டிக்கலாக டெஃபினட்டாக இந்த தேர்தல் பரப்புரையாக பிஜேபி மாற்றுமே, ஆனால் அதுவும் தேர்தலுக்கு முன்பாக வேறு ஏதாவது ஒரு பெரிய நிகழ்வுகள், இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் கைது நடவடிக்கைகள் அல்லது வந்து யாருடைய பெரிய நபர்களுடைய பெயர்கள் அடிபட ஆரம்பிக்குமே, ஆனால் அதாவது நியூ டெவலப்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக இது திமுகவுக்கு தலைவலியை தான் கொடுக்கும். நான் இதை நேற்று பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சை பார்க்கும்போது வேறொரு தொலைக்காட்சியில் இருந்தேன். அப்போ எனக்கு சட்டுன்னு என்ன தோணுச்சுன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இஷ்யூ திமுக இந்த மாதிரி வந்து ஹாண்ட் பண்ணியிருக்கு. 89, 91 எல்டிடி இஷ்யூ, சந்திரசேகர் வந்து இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு 10 நாள் முன்னால் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு, கலைஞர் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு. நாங்கள் மாநில அரசுக்கு கொடுத்த தகவல் எல்டிடிக்கு போய் சேர்ந்ததுன்னா சீரியஸ் சார்ஜ் ஆச்சா. அது 2010, இது 91 எல்டிடி, 2011 2G.
இப்போ ட்ரக் அந்த மாதிரி போதைப் பொருளை கலப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. முளையிலேயே இது ஸ்டாலின் கிள்ளி எறிவது திமுகவுக்கு நல்லது. ஏன்னா கடந்த கால வரலாறு பார்க்கும்போது இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸை வச்சு திமுகவை வந்து பின் டவுன் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கின்றன. ஒரு விஷயம் நான் உறுதியாக சொல்கிறேன் ஃபெலிக்ஸ், எந்த ஒரு கட்சியும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடாது நிச்சயமாக. திமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ அண்ணா திமுகவோ விசிகாவோ யாருமே ஒரு கட்சி அதை கண்டிப்பாக செய்யாது. பட் அதில் இருக்கக்கூடிய சில தனிநபர்கள் அதில் செய்யறதுன்றது எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க. ஆனால் அவர்கள் ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு நெருக்கமானவர்களாக மாறி இருக்கிறார்கள் பொழுது எங்கேயோ உங்கள் இன்டெலிஜென்ஸ் கோட்டை விட்டுருக்குது. இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்து எப்படி ஃபேமிலியை ஃபஸ்ட்டு ஃபேமிலியை நெருங்க முடியுது? ஆனால் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க வேலை என்னென்னா ஃபெலிக்ஸ், முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினர்களோட உயிரை பாதுகாப்பது மட்டுமல்ல, அவருடைய இமேஜை பாதுகாக்கிறது. சும்மா எவனோ ஒருத்தன் வந்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு போயிட முடியாது. அவன் பேக்ரவுண்டை பார்க்கணும் நீங்கள். அதுவும் பவருக்கு வரும்போது 1000 பேர் வருவான் வீட்டுக்கு. நீங்கள் அவன் யார் என்ன ஃபோட்டோ எடுக்கிறான்னா நீங்கள் அவன் நெருக்கமானவனா எப்படி மாற முடியுது அவனால்? அத்தகைய நபர்கள் எப்படி அவன் எவன் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான்? நெருக்கமானவர்னா அவருக்கு திமுகவில் பொறுப்பு கொடுத்தது சொல்கிறீங்களா? பொறுப்பு கொடுத்தது மட்டும் இல்லை, ஒருத்தர் கொண்டு போய் அவர் அங்கே அறிமுகப்படுத்தியிருக்காரு. திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட இலகணி துணை அமைப்பாளர். அது ஒன்று. அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவரோட நெருக்கம், அந்த மங்கைன்னு ஒரு படத்தை வந்து டீசர் வெளியிட்டிருக்காரு. இவரை கொண்டு போய் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? அவர் என்ன, அவரோட பேக்ரவுண்ட் என்ன? சரி, நீங்கள் இதை வந்து முதலமைச்சர் பப்ளிக்கோட நெருக்கத்தில் இருக்கணும், எவனோ வருவான்லாம் நீங்கள் ஒரு ஆக்சசிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றது உண்மை, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த எலிமெண்ட்ஸ், இவர் வந்து ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்பு குண்டாஸில் கைது செய்யப்பட்டவர். 4-5 வருஷத்துக்கு முன்னால் பாம்பே போலீஸ் ட்ரக் கேஸில் அரெஸ்ட் பண்ணுது. அப்புறம் எப்படி அவரால் வந்து உங்ககிட்ட நெருங்க முடியுது? அவர் டைரெக்டாக நெருங்க முடியாது, எவனோ கொண்டு வந்து சேர்க்குறான். அவன் யார்? இங்கே நீங்கள் கோட்டை விடுறீங்க. இது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு கட்சி கண்டிப்பாக போதை பொருள் கடத்தாது. ஆனால் இத்தகைய நபர்களை வந்து நீங்கள் களை எடுக்கலைன்னா சம்திங் ராங் சீரியஸ்லி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்சோ. எப்படி இவர்கள் முதலமைச்சருடன் நெருங்க முடியுது? நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும். 91, 96, 2006, 11 இந்த 2 கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டில் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த கவர்மெண்ட். ஜெயலலிதா கவர்மெண்ட்டு, கருணாநிதி கவர்மெண்ட் ரெண்டுமே. ஆனால் அப்போ கூட இந்த மாதிரியான நபர்கள் வந்து பவர்ஸில் இருந்தவங்கள நெருங்க முடியல. நான் சொல்கிறது இந்த மாதிரி பிரச்சனையில் மாற்ற அளவுக்கு 91, 96 பீரியடில் ஊழல்னால் ஊழல், அப்படி ஒரு லஞ்சம் வாங்கி அந்த கேஸ்லாம் ஜெயலலிதாலாம் உள்ளே போகணும். 2006, 11 நமக்கு தெரியும் என்ன நடந்தது. இத்தனைக்கு பேச மைனாரிட்டி கவர்மெண்ட், 36 காங்கிரஸ் எம்எல்ஏ, 18 பிஎம்கே எம்எல்ஏ வச்சு தான் கலைஞரால் கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடிஞ்சது. அந்த பவர் சென்டரை அவர் மெயின்டைன் பண்ண வேண்டியது. 36 காங்கிரஸ் எம்எல்ஏவும் மந்திரிகளுக்கு ஈக்குவலாக சம்பாதிச்சாங்க. அதான் உண்மை. கலைஞர் எவ்வளோ பவர் சென்டர்ஸை மெயின்டைன் பண்ணார், ஃபேமிலிக்கு உள்ளேயும் வெளியே. ஃபேமிலிக்குள்ளே ஒரு 6-7 பவர் சென்டர், வெளியில் காங்கிரஸ்காரன், பாமக, இத்தனை பேரையும் சமாளித்தார். இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் ஏன் அப்போ வரல? அதுதான் இன்டெலிஜென்ஸோட வேலை. அன்றைக்கி இருந்த அதிகாரிகள் அற்புதமான அதிகாரிகள். அதாவது அவன் ஒரு தொழிலதிபர் வரான், அல்லது பிஸ்னஸ் பண்ணுறவன் வரான், ரியல் எஸ்டேட் ஓனர் வரான், அவன் ஏதோ கொடுக்குறான், பொட்டி கொடுக்குறான், சகஜம். பிஸ்னஸ் டீலிங்கு, சர்வீஸ் சார்ஜுன்னு ஜென்டலாக பேசுவானுங்க. அல்லது பெரிய நிறுவனங்கள் வருதுன்னா ஓகே. இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் அப்பையும் வரல. 91, 96 ஜெயலலிதா பீரியட்லையும் வரல. 2006, 11 கலைஞர் பீரியட்லையும் வரல. ஒரு ட்ரக்கு பெட்லர் உங்கள் ஃபேமிலியோட நெருங்குறான்றது அது எதை காட்டுதுன்னா, இன்டெலிஜென்ஸ் செட்டப் வந்து பெரிய அளவில் வந்து கோட்டை விட்டுருக்குன்னு காட்டுது. திரும்பவும் சொல்கிறேன், அங்கே டெல்லி வந்து பிரைம் மினிஸ்டரோட இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றுறது தான் ஐபியோட வேலை. ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில உளவுத்துறையோட தலையாய வேலை. மாநிலத்தை காப்பாற்றுறது கூட இல்லை ஃபெலிக்ஸ், ஓப்பனாக நான் சொல்கிறேன். முதலமைச்சர் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களின் உயிருக்கும் இமேஜுக்கும் எந்த சேதாரமும் வராமல் பார்த்துக்கிறது. ஒரு போதை பொருள் கடத்தலில் ஈடுபடுறவன் வந்து உள்ளுக்குள்ளே இவ்வளோ தூரம் பெனிட்ரேட் பண்ணுறான்னா, இதை கணிக்க அவன் யாருன்னு பேக்ரவுண்ட் செக் பண்ண விடாமல் கோட்டை விட்டது யார்? நீங்கள் ஒரு 2 நாள் சிஎம் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கூட உங்கள் 7 தலைமுறை 8 10 தலைமுறை ஜாதகத்தை நோண்டி எடுத்துருவானுங்க. இத்தனைக்கும் நீங்கள் வந்து அடிக்கடி போகிற ரிப்போர்ட்டராக கூட இருப்பீங்க. ஆனால் சிஎம் ஆன பிறகு நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்கன்னா நீங்கள் ரேடாரில் இருப்பீங்க. நீங்கள் இந்த கவர்மெண்ட்டில் சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருது ஃபெலிக்ஸ். இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், எந்த உள்நோக்கமும் இல்லாமல் சொல்கிறேன் சத்தியமாகவும். 91 நான் பார்க்குறேன் ஜெயலலிதா, கலைஞர், எடப்பாடி எல்லாரையுமே. இந்த கவர்மெண்ட்டில் நடந்த தவறுகள் வந்து ரொம்ப வித்தியாசமான தவறுகள். எவனோ ஒருத்தன் விஹெச்பிலேருந்து வரான், சிஎம் வீட்டுக்கிட்ட போயிட்டான், வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு. ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். அதில் தான் அந்த டாக்டர் சுப்பையாவை குறித்து கூட இவனுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணது, அரசானவரை போய் அவர் பார்த்தாருன்ட்டு. எப்படிங்க போக முடிஞ்சுது? அவன் டெல்லியிலேருந்து வந்து இறங்கும் போது ராமானுஜம் மாதிரி இன்டெலிஜென்ஸ் அலெக்சாண்டர் மாதிரி ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்கன்னா
அவன் விஹெச்பி பிரசிடென்ட்டு மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் வரான் டெல்லியில் இருந்தனால அவன் எதுக்கு வரான்னு கண்டுபிடிச்சோம். ஏன்னா அன்றைக்கி சாயங்காலம் இவனுங்க வச்சுருக்கானுங்க, ஸ்மெல் பண்ணியிருக்கணும்ல நீ. ஆகவே இங்கே நடக்கிற தவறுகள் இது வரைக்கும் வழக்கமாக நடக்காத தவறுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த போதைப்பொருள் விவகாரம். ஐ திங்க் ஸ்டாலின் கவர்மெண்ட் இப்போயாவது இதை விழிப்புடன் கையாளுவது இந்த அரசுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. இது வழக்கமான பிஜேபியின் குற்றச்சாட்டாக ஃபிலிக்ஸ் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மோடியே தன்னுடைய உரையில் நேற்று போதைப்பொருள் விஷயத்தை சொல்லிவிட்டதால் இதை வழக்கமான பிஜேபி திமுக மீது வைக்கக்கூடிய அல்லது மோடி பிரதமர் இந்த அரசின் மீது திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக எளிதாக திமுகவும் அந்த தலைமையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதை சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு எதிரான நெரேட்டிவாக செட் ஆச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2Gலேயும் 89-91 எல்டிடியில் கவர்மெண்ட்டே போச்சு. எவ்வளோ பெரிய வேலையை நீங்கள் கொடுத்தீங்கன்றது உங்களுக்கு நினைவுகளுக்கு வறுமையானால் நான் சொல்லுவதன் அர்த்தம் உங்களுக்கு புரியும். உங்களை விமர்சிப்பவர்களை உங்கள் எதிரிகளாக பார்க்காதீர்கள். நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இன்னொன்று நடந்திருக்கு. நேற்று மோடி அவரோட ஸ்பீச்சில் அதையும் சொல்லியிருக்காரு, அதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நேற்று மோடி சொல்கிறார், சுப்ரீம் கோர்ட்டில் சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி பேசின இஷ்யூ வந்தது. என்ன நடந்தது? சுப்ரீம் கோர்ட்டில் 6 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகாவிலலாம் அந்த எல்லா எஃப்ஐஆரையும் ஒரே இடத்துக்கு மாற்றணும்னு பெட்டிஷன். நீதிபதிகள் கடுமையாக உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை கண்டித்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு அமைச்சர், நீங்கள் பேசுவதன் பொருள் அறியாமல், நீங்கள் அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசியிருக்கீங்க. ஆர்டிகல் 19 நீங்கள் கேட்குறீங்க, ஆர்டிகல் 25 கேட்குறீங்க. அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நீங்கள் அதை உரிமையாக கேட்குறீங்களே, அதை நீங்கள் மீறிட்டு 32 ஆர்டிகல் 32 அதாவது ரிட் பெட்டிஷனை அனுமதிக்கணும்னு கேட்குறீங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளோட அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பொறுப்பு இல்லாமல் பேசியிருக்கீங்க, நீங்கள் போய் அந்தந்த கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. அப்புறம் அபிஷேக் மனு சிங்வி ரொம்ப போராடி கேட்டதால் 15ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னால் ஆர்னாப் கோஸ்வாமி கேஸில், நுபுர் சர்மா கேஸில், ஜுபாயர் கேஸ்லலாம் நாடு முழுவதும் ஒரே வழக்குக்காக போடப்பட்ட எஃப்ஐஆர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்க்கப்பட்டது போல் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இவங்களோட கோரிக்கை, ப்ரேயர். அப்போ ஜட்ஜு கேட்குறாரு, ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஒருத்தர் உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு கேஸை மாற்றினா ஜம்மு காஷ்மீர்லேருந்து அவர் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு போய் கேஸை வாதாடணும்? தப்பு செஞ்சது நீங்கள், அவர் எதுக்கு அங்கேருந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு போகணுன்னு கேட்டிருக்காரு. நல்ல வேளையாக அந்த மனு டிஸ்மிஸ் ஆகலை. சனாதன தர்மத்தை பற்றி பேசுனதோட விளைவு இது எல்லாமே. ஸோ நிறைய தவறுகள் கலைஞர் பீரியடில் நடக்காத, இது வரைக்கும் நடக்காத தவறுகள் இந்த கவர்மெண்ட்டில் நடக்குதுன்னு சொன்னதில் உதயநிதியோட அந்த சனாதன தர்மம் அந்த ஸ்பீச்சும் ஒரு முக்கியமான அம்சம். நேற்று சுப்ரீம் கோர்ட்லேயும் அது நடந்திருக்குது. கோஇன்சிடென்ஸ் நேற்று மோடியோட ஸ்பீச்சுக்கு முன்னால் அது வந்ததால் மோடி அதையும் நேற்று பேசியிருக்காரு. உங்களை இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சனாதன தர்ம ஸ்பீச்சுக்காக ப்ளஸ் ராஜா வெளியில் பேசுனதுக்காக ஆராசா, உதயநிதி, நம்முடைய சேகர் பாபு 3 பேருக்கு எதிராக கோவாரண்டோ பெட்டிஷன், அதாவது அவர்களை பதவியிலிருந்து எம்எல்ஏ பதவியிலிருந்தும் எம்பி பதவியிலிருந்தும் நீக்க கோரும் அந்த மனு ஜஸ்டிஸ் அனிதா சுமந்த் தனி நீதிபதி முன்னால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆகி தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டு 3 மாதங்கள் ஆகப் போகின்றன. 3 மாதங்களுக்கு மேலே 100 நாட்கள் ஆகப் போகிறது. இன்னமும் தீர்ப்பு வராமல் இருக்குது. அது என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ உங்களை சுற்றி நீங்களே பின்னிக்கொண்ட வலை எவ்வளவு தூரம் இருகலாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அது உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் நல்லது. இதை தான் நான் சொல்ல முடியும். இத்தனை வார்த்தைகளுக்கும் எந்த உள்நோக்கமும் இல்லை. நன்றி சார். நன்றி ஃபிலிக்ஸ். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு மார்ச் 8, 2024 மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை. இடம் ஈஷா யோகா மையம், கோவை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.